ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தாங்க. யாராலையும் செய்ய முடியாததை நீங்க செஞ்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் என்ன செஞ்சேன்? எங்க அக்கா வாழ்க்கையை காப்பாத்தி வாழ்நாள்ல மறக்க முடியாத ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்படி எல்லாம்? அதான் ஃபுட்பால் மேட்ச்ல இருந்து எங்க குரூப்ல சேர்ந்துட்டீங்களே. உண்மையிலே நீங்க என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் கொடுக்க போற கிஃப்டையும் ஏத்துக்கணும். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. சின்ன வயசுல அம்மா கிட்டயோ அண்ணன் கிட்டயோ ஆசையா கேட்டு ஏதாவது கிடைக்காம இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது லைஃப்ல மிஸ் ஆயிருக்கலாம். சரி, எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் ஒண்ணு இருக்கு. ஆனா நான் தான் ட்ரீட் தருவேன். அங்க பாடுற ஒரு லவ் பேர அந்த மாதிரி லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்றதை விட்டுட்டு ஏன்டா இப்படி கனவுல இருக்கிற? அந்த டேபிள்ல இருக்கிற லவ்வர்ஸ் மாதிரி நாங்களும் சந்தோஷமா இருக்க தான் போறோம். அந்த ஒரு டேபிள் தான் ஃப்ரீயா இருக்கு. சரி, அங்கேயே உட்காரலாம். ஓகே ப்ளீஸ். யா. இங்க இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். எதை ஆர்டர் பண்ணதுன்னே தெரியல. எனக்கும் தெரியல. ஓகே, உன்னோட ஃபேவரட் டிஷ் என்ன? ஸ்வீட் கார்ன் சூப் அண்ட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, எனக்கு அது வேணும். ஓகே சார். ஓகே, உங்க ஃபேவரட் டிஷ்? வெஜ் கிரீம் சூப் அண்ட் சாஃப்ட் நூடுல்ஸ். அது எனக்கு வேணும். ஓகே மேம். இந்த தடவை ட்ரெயினை விட்டு இறங்காமலேயே தண்ணி கொடுத்துட்டீங்க. சோ உனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஞாபகம் இருக்குல்ல? அத இது வரைக்கும் மறக்கல. யுவர் ஆர்டர் இஸ் ரெடி சார். ஓ, thank you. உங்க ஃபேவரட் டிஷ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் a lot. இந்த சந்தோஷமான நாளை எப்போ மறக்க மாட்டேன். தேங்க்ஸ். விமான சமையல் சாதம், ஏர் ஹோஸ்டுகளும் பிரமாதம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு நிமிஷம். உங்களை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல ரெக்கார்டிங்ஸ் கச்சேரின்னு பிஸியா இருக்கேன். அந்த வேலையை தான் அமெரிக்கா போறேன். நீங்க யாரு? நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே ட்ரெயின்ல டிராவல் பண்ணீங்கல்ல? அந்த சமயத்துல நீங்க உங்க மோதிரத்தை தொலைச்சிட்டீங்க. நான் கூட அந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்தேனே, ஞாபகம் இருக்கா? நான் ஸ்ரீதர் சார். ஜனவரி மாசம் இன்டர் காலேஜ் டான்ஸ் காம்படிஷனுக்கு நீங்க சீஃப் கெஸ்டா வந்தீங்கல்ல, நான் உங்க கையில ஷீல்டு கூட வாங்கியிருக்கேன் சார். கரெக்ட். அன்னைக்கு பரிசு வாங்கும்போது ஒரு பொண்ணை கூட தேடினீங்கல்ல? எந்த பொண்ணு சார்? உன்னை மிஸ் பண்ண அந்த பையன் உன்னை மறக்க முடியாம மெட்ராஸ் ஃபுல்லா அலைஞ்சிருக்கான். உன் அட்ரஸ் கேட்டு எங்கிட்டயும் வந்தான். உன்னை லவ் பண்றதா கூட சொன்னான். யாரு? ஸ்ரீதரா? அதான் தம்பி, உன் ப்ரோக்ராம் அப்புறம் அந்த பொண்ணு தான் ஸ்டேஜ்ல பேசினான். ட்ரெயின்ல பார்த்த பையன் லவ் பண்றேன், அவனை தான் தேடிட்டு இருக்கேன்னு மைக்ல கூட அனௌன்ஸ் பண்ணாளே. அவ பேரு கூட பிரீத்தி. பிரீத்தி, நீங்க மெயின் கேட்ல இருக்கீங்கன்னு பார்க்க வந்தாளே, சந்திச்சிங்களா? நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நாங்க சந்திச்சோம். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம். எங்க ஃபேமிலிக்கு அவளை பிடிச்சிருந்தது, அவங்க ஃபேமிலிக்கும் என்ன பிடிச்சிருந்தது. அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார், வேலைக்காக ஃபாரின் போறேன். வந்த உடனே கல்யாணம் தான். வெரி குட். உங்க கல்யாணத்துக்கு என்ன மறக்காம கூப்பிடுங்க. இந்தியாவோ அமெரிக்காவோ அது எங்க இருந்தாலும் நல்ல கச்சேரி பண்ணி தரேன். ஃப்ரீயா தான். போயிட்டு வரேம்மா.
ஸ்ரீதர் இந்த ட்ரெயின் எப்போ போய் சேரும்? நாளைக்கு ஈவினிங் 4 o'clock சென்னை போய் சேரும். தேங்க்ஸ். ஐ எம் பிரியங்கா அண்ட் ஹி இஸ் தெரியும் ஸ்ரீதர். இவங்க பிரீத்தி. ஸ்ரீதர், நம்ம இதே ட்ரெயின்ல மறுபடியும் சந்திப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நானும் இந்த மாதிரி சந்திப்போன்னு எதிர்பார்க்க. ஹே எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என் லைஃப்ல மறக்க முடியாத பொண்ணுன்னு சொன்னேன்ல, அது இவங்க தான். இவங்க தான் எங்க அக்கா லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. குழந்தைக்கு என்ன வயசுங்க? 1 வயசுங்க. கொடுங்க நான். ஓகே ஓகே. நோ 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 கிரேட். ஓகே ஓகே. உங்களை பார்த்தா ஒரு குழந்தைக்கு அம்மா மாதிரியே தெரியல. இந்த குழந்தை எந்த இல்லைங்க, என் அண்ணனோட குழந்தை. அண்ணனுக்கு டியூட்டி, அன்னைக்கு வீட்ல வேலை, அதான் என்கிட்ட ஓட்டிக்கிட்டான். 2 பேரும் பாம்பேல இருக்காங்க. தாத்தா பாட்டி பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு போறேன். இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இந்தியால சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடுவாங்களே, ஏதாவது லவ் ஃபெயிலியரா? ஆல்மோஸ்ட் அப்படிதான். உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி மும்பை போனீங்கல்ல? உங்க பாய்ப்பவும் இப்படித்தான் ஒரே அவசரம் கொடுக்க கடைசி நேரத்துல ஏசி கிடைக்கலன்னு செகண்ட் கிளாஸ் புக் பண்ணிட்டார். ஒரே ஸ்வெட்டிங், என் மேக்கப் எல்லாம் போச்சு. கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி உங்கப்பா ஒரே குதியா குதிச்சாரு. நாளைக்கு நீ போயிட்டுன்னு வச்சுக்க, பிரீத்தி பிரீத்தின்னு சொல்லி கவலைப்படுவார். நம்ம பொண்ணு நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் எதை பத்தியும் கவலைப்படாம கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம். ஆனா இப்போ அவன் நம்ம எல்லாரையும் விட்டு போயிருவா போல் இருக்கு. நம்ம பொண்ணு நமக்கு பாரமாயிடுமா? எவ்வளவு காலம் மாறலும் நம்ம கூடவே இருக்கட்டும். அந்த ரிங் என்னாச்சு? Give him to me. You Just go hold wash him to me back. yourself. Oh yeah. Oh, Oh, you tell it. உங்களுக்கு குழந்தைங்களா இல்லையா? என்ன குழந்தையா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. எக்ஸ்கியூஸ் மீ. யா, தேங்க் யூ. அப்ப ஸ்ரீதர், நான் உங்களை பத்தி என்ன நினைச்சேனோ நீங்களும் அதே தான் நினைச்சிருக்கீங்க. ஆக்சுவலி நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். அவன் வேலையில சேர்ந்ததுல இருந்து நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆனப்புறமும் அவளே நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அக்கானா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தான் கம்பல் பண்ணி இந்தியாவுக்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். சாரி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். अरे भाई साहब जल्दी करो ना। 1 मिनट साहब, अभी बंद क्यों? सीकर कुड़िया, ट्रेन पहुंच रही। बिल्कुल, आप संभाल के ले जाइए।
எந்த நம்பிக்கையில நான் உன்னை லவ் பண்ணிருப்பேன்னு என்ன தேடின? எந்த நம்பிக்கையில உன் கல்யாணத்தை கூட தள்ளி போட்டு எனக்காக வெயிட் பண்ண? நீ எந்த நம்பிக்கையில என்ன தேடினியோ எனக்காக காத்திருந்தியோ அதே நம்பிக்கையில தான். நம்ம நம்பிக்கை மாதிரியே மனசுக்கு நெருக்கமானவங்க எப்பவுமே பிரிய மாட்டாங்க.